ஹலோ வீவர்ஸ். இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா, நாலேட்ஜ் அண்ட் கரிக்குலம் யூனிட் 4ல இருந்து தான் கலைத்திட்ட அமலாக்க படிமங்கள் பத்தி பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, கரிக்குலம் இம்ப்ளிமெண்டேஷன் மாடல் சொல்லுவாங்க. இந்த 2 மாடல் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நெறைய மாடல்ஸ் இருக்கு. பட் இந்த 2 மாடல் மட்டும் தான் ரொம்ப ஃபேமஸான மாடல் சொல்லிட்டு நம்ம புக்ல வந்து குடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஓஆர்சி படிமம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எல்ஓசி படிமம். ஓஆர்சி படிமக்கும், எல்ஓசி படிமத்துக்கும் என்ன டிஃபரன்ஸஸ் கேட்டீங்கன்னா, இந்த ஓஆர்சி படிவத்துல பாத்தீங்கன்னா, இப்போ டீச்சர்ஸ் பத்தி தான் குடுத்திருப்பாங்க. ஒரு புதிய கலைத்திட்டம் வந்திருக்கு அப்படின்னா, அந்த கலைத்திட்டத்தால டீச்சர்ஸ்க்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுது? அதை எப்படி அவங்க வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வராங்க? அப்படின்றத பத்தி மட்டும் தான் ஓஆர்சில குடுத்திருப்பாங்க. எல்ஓசி படிவத்துல என்ன குடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புதிய கலைத்திட்டம் வந்திருக்கு அப்படின்னா, அந்த கலைத்திட்டத்துக்கு வந்து ஆசிரியர்களுக்கு முன்னாடியே பயிற்சி குடுத்துருவாங்க. ஓகேங்களா? அத முன்னாடியே அந்த பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு, அப்புறம் உங்க கிளாஸ் எடுக்கும்போது, அவங்களுக்கு என்னென்ன உபகரணங்கள்லாம் தேவையோ, அத வந்து தடை இல்லாம அத குடுத்துட்டு வருவாங்க. அதே மாரி இந்த புதிய கலைத்திட்டம் ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் குடுப்பாங்க. இது எல்லாத்தையும் பத்தி சொல்றது தான் எல்ஓசி. இதுல பாத்தீங்கன்னா, ஆர்ஓசில மொத்தம் 2 படிநிலை தான். ஃபர்ஸ்ட் தொடங்குதல், அப்புறம் உள்ளடக்குதல் இருக்கும். ஆனா எல்ஓசில பாத்தீங்கன்னா, தொடங்குதல் இருக்கும், செயல்படுத்த முயற்சி செய்தல் இருக்கும், அப்புறம் உள்ளடக்குதல் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஆர்ஓசில இருக்க இது நிலைகள். இந்த 4 குடுத்துருக்கேன் பாத்தீங்களா? இது 4மே அதோட நிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நிலையில வந்து ஆசிரியர் வந்து எப்படி சஃபர் ஆகுறாங்க, அதுல இருந்து எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி வராங்க அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஏற்படுற அச்சங்கள் தான். தொடர்பில்லாத அச்சங்கள் அவங்களுக்கு இருக்கும். அதை எப்படி வந்து அவங்க முறியடிக்கிறாங்க, அதே மாதிரி தனிப்பட்ட அச்சங்கள் அவங்களுக்கு என்ன, பணி தொடர்பான அச்சங்கள்லாம் என்ன, தாக்கம் தொடர்பான அச்சங்கள்லாம் என்ன அப்படின்றத வந்து எலாபரேட் பண்ணி இதுல குடுத்திருப்பாங்க. ஓவராலாவே இவ்வளவுதான் இந்த படிமத்துல இருக்கும். இப்ப நான் 1 பை 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மைண்ட் மேப் நீங்க வேணும்னா போட்டுக்கோங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு இவ்வளவுதான் இதுல கண்டென்ட் இருக்குன்றதுக்காக நான் குடுத்திருக்கேன் இத. ஓகே. கலைத்திட்ட அமலாக்க படிமங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புதிய கலைத்திட்டத்தை செயல்படுத்தும் போது கலைத்திட்டத்தினை உண்மையில் செயல்படுத்துபவர்களாக விளங்கும் ஆசிரியர்களின் ஆதரவை எவ்வாறு பெறுவது என்பதை பரிந்துரைக்கும் படிமங்கள் பல உள்ளன. 2 பிரபலமான செயலாக்க படிமங்களாவன ஓஆர்சி படிமம் மற்றும் எல்ஓசி படிமம் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நிறைய படிமம் இருக்கு. பட் ரொம்ப ஃபேமஸ் ஆனது பாத்தீங்கன்னா, இந்த ஓஆர்சியும் எல்ஓசியும் தான் சொல்லியிருக்காங்க. ஓஆர்சி படிமம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்திரலாம். நடைமுறையில் உள்ள பொதுவான கல்திட்ட செயலாக்க படிமங்களில் ஒன்று ஓஆர்சி படிமம் ஆகும். ஓஆர்சி என்பதில் உள்ள ஆங்கில எழுத்துக்கள் மாற்றத்திற்கான எதிர்ப்பை முறியடித்த என்பதை குறிக்கிறது. கலைத்திட்ட அமலாக்கத்தின் வெற்றி அல்லது தோல்வி கலைத்திட்டத்தை உருவாக்குபவர் நுகர்வோர் மீது, அதாவது ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுவாக சமூகம் மீது ஏற்படுத்திடக்கூடிய தாக்கத்தை முதன்மையாக சார்ந்துள்ளது என்னும் அனுமானத்தின் அடிப்படையில் இப்படிவும் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கலைத்திட்டம் வந்து இப்ப புதுசா ஒரு கலைத்திட்டம் உருவாக்குனா அது எதை சார்ந்து இருக்கும்னா ஆசிரியர்களையும் மாணவர்களையும் இந்த சமுதாயத்தையும் தான் சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை முதன்மையா படுத்தி தான் வந்து இந்த கலைத்திட்டத்தை உருவாக்குவாங்கன்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்துதான் கல்வி அமைப்பினுள் இடம்பெற்றுள்ளோரின் உரையாடும் போது நாம் விரும்பும் முடிவை பெற நமக்கு கீழ் பணியாற்றிடுவோருக்கு கட்டளையிடுவதற்கு பதில் அவர்களை ஊக்குவித்தலை சிறந்தது என்பது நினைவில் கொள்ள வேண்டும். எனவே கலைத்திட்டத்தை உருவாக்குவோர் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் உள்ள பணியாளர்களது அச்சங்களை கண்டறிந்து அவற்றை உரிய முறையில் கையாள வேண்டும். பணியாளர்களது அச்சங்களை நாம் பின்வரும் 4 பரந்த வளர்ச்சி நிலைகளில் கீழ் கொண்டு வரலாம். அதுதான் இந்த நிலைகள் நான் கொடுத்தேன் பாத்தீங்களா? ஃபர்ஸ்டே தொடர்பில்லாத அச்சங்கள், தனிப்பட்ட அச்சங்கள், பணி தொடர்பான அச்சங்கள், அப்புறம் தாக்கம் தொடர்பான அச்சங்கள். இந்த 4 அச்சங்கள் பத்தி நம்ம வந்து இன்னும் விரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிலை 1 தொடர்பில்லாத அச்சங்கள்லாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் நிலை அலட்சியத்தின் என்னும் கட்டம். இந்த கட்டத்தில் ஆசிரியர்கள் தமக்கும் பரிந்துரைக்கப்பட்ட மாற்றங்களுக்கும் இடையிலான உறவை உணர்வதில்லை. எடுத்துக்காட்டாக, ஒரு புதிய ஆன்லைன் கற்றல் செயல் திட்டம் அல்லது இணைய வழி கற்றல் செயல் திட்டம் உருவாக்கப்பட்டால் இந்த கட்டத்தில் ஒரு ஆசிரியர் அதை தனக்கு அச்சமளிக்கும் ஒன்றாக கருத மாட்டார். ஆசிரியர் அம்மாற்றத்தை எதிர்க்க மாட்டார். ஏனெனில் அவர் அல்லது அவள் அந்த மாற்றம் தமது தனிப்பட்ட அல்லது தொழிற்சார் களத்தில் உண்மையான தாக்கம் ஏதும் ஏற்படுத்தக்கூடியதாக கருதுவதில்லை சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு புதிய கலைத்திட்டம் வருதுன்னா அது சில பேர் வந்து அதை அலட்சியமா அப்படியே விட்டுருவாங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்றத வந்து அவங்க பார்க்க கூட மாட்டாங்க. அது வந்து அந்த ஆசிரியருக்கும் அந்த மாற்றத்துக்கும் இடையிலான உறவை வந்து அவங்க உணரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மாற்றத்தை வந்து அவங்க எதிர்க்கவும் மாட்டாங்க. அந்த மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களையோ இல்ல அந்த ஸ்கூலையோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் தொடர்பில்லாத அச்சங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க.
தனிப்பட்ட அச்சங்கள் என்ன பாத்தீங்கன்னா, புதிய கல்வித்திட்டம் தனது தனிப்பட்ட சூழ்நிலையில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக எண்ணி எதிர்வினையாற்றிடுவோர் புதிய கல்வித்திட்ட நிகழ்ச்சி நிரலை ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள கல்வித்திட்டத்துடன் ஒப்பிட்டு நோக்குவதில் அவர் அதிக அக்கறை காட்டுவார். இப்போ தனிப்பட்ட பிரச்சனை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ புதுசா ஒரு கல்வித்திட்டம் வந்திருக்கு அப்படின்னா, அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏற்கனவே இருந்த கல்வித்திட்டம் என்ன? இப்போ தமிழ் இப்போ புதுசா ஒரு புக்கை போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு புக் இருக்கும்ல, அது கூட நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணி பார்ப்போம். எந்தெந்த போர்ஷன் எல்லாம் இருக்கு, எந்தெந்த போர்ஷன் எல்லாம் ஒமிட் பண்ணிருக்காங்க, இல்ல மொத்தமாவே மாத்திருக்காங்க அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி புதிய கத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம். இப்ப நியூவா ஒரு புக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் வைக்கிறதுல கொஸ்டின்ஸ் எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தேர்ந்தெடுக்கிறதுல அந்த மாதிரி அவங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸோ அப்படி தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா தானே இருக்கும். அது எல்லாமே அவங்க தனிப்பட்ட அச்சங்களை தான் அவங்க கருதுவாங்க. அடுத்துதான் பணி தொடர்பான அச்சங்களை நம்ம என்னன்னு பார்த்திடலாம். புதிய கல்வித்திட்டம் அல்லது புதுமைகளை தமது கற்பித்தலில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து ஆசிரியர் சிந்திக்கிறார். பயன்படுத்துவது தொடர்பான வினாக்கள் அவரது சிந்தனையில் ஓடத் தொடங்குகின்றன. இப்ப புதுசா ஒரு கல்வித்திட்டம் வந்துருச்சு அப்படின்னா அதுல எப்படி நம்ம புதுமையை செய்யறது, இப்போ செய்த கற்றல் அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. அதில் நம்ம எப்படி நம்ம புதுமையை கொண்டு வர்றது, நம்ம கற்பிக்கிறதுல எப்படி சொல்லி கொடுக்கறதுல என்னென்ன புதுமையை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் பணி தொடர்பான அச்சங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்துதான் தாக்கம் தொடர்பான அச்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்நிலையில் ஆசிரியர்கள் தமது செயல்திறன் குறித்து சிந்திப்பதில் கவனம் செலுத்துவதை விடுத்து புதிய கல்வித்திட்டம் அல்லது புதுமை படைப்பு மாணவர்களை எவ்வாறு பாதிக்கும் என்பது பற்றி கவலை கொள்கின்றனர். இந்நிலையில் ஆசிரியர்கள் தமது கவனத்தை மாணவர்கள் உடன் பணியாற்றும் சகாக்கள் மற்றும் பள்ளி மீது செலுத்துகின்றனர். ஒரு புதிய கல்வித்திட்டம் வரும்போது எல்லாருக்குமே அது ஒரு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா போன வருஷம் வரைக்கும் நம்ம ஒரு கல்வித்திட்டம் படிச்சிருப்போம், அதை சொல்லி கொடுத்திருப்போம். பட் இப்ப மாறும்போது அதை மாணவர்கள் எப்படி எதிர்கொள்ளுவாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களை எப்படி நம்ம தயார்படுத்தணும் எக்ஸாமுக்கு, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் ஆசிரியர் பக்கம் இருக்கும். அதே மாதிரி மாணவர்களுக்கு நம்ம தான் புதுசா எழுத போறோம். நம்ம என்ன பண்ணலாம், இதுல இது இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியாது. புதுசா எழுதும் போது அவங்களுக்கு நிறைய பயங்கள் இருக்கும் பாத்தீங்களா. இப்ப இந்த ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மொத்த கவனத்தையும் அந்த மாணவர்கள் மீதும் தங்க கூட ஒர்க் பண்றவங்க மீதும் அந்த ஸ்கூல் மீதும் செலுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ROC படிவம். LOCல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. LOC என்னும் ஆங்கில எழுத்துக்களின் விரிவாக்கம் தலைமை தடையை எதிர்கொள்ளும் பாதை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. LOC படிவமானது ஊழியர்கள் மாற்றத்தை பிரச்சனைக்குரியதாக கருதி எதிர்க்கின்றனர் என்றும் கல்வித்திட்டத்தை செயல்படுத்துவதில் உள்ள எதிர்ப்பின் அளவையும் தன்மையும் தீர்மானிக்க தரவுகளை சேகரிக்க வேண்டும் என்று முன்மொழிகிறது. இதனை மேற்கொண்ட பின்வரும் 5 நிலைமைகள் இருத்தலை உறுதி செய்திடல் வேண்டும். அது என்னன்னு பார்த்திடலாம். நிறுவன உறுப்பினர்களுக்கு முன்மொழியப்படும் புதுமை குறித்து தெளிவான புரிதல் இருக்க வேண்டும். நம்ம என்ன புதுசா கொண்டு வரோமோ அதை பத்தின முழு புரிதலுமே அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நிறுவனத்தில் பணிபுரியும் தனிநபர்கள் புதுமையை செயல்படுத்துவதற்கு தேவையான ஆற்றல்களை பெற்றிட அவர்களுக்கு பொருத்தமான திறன்கள் சார் பயிற்சி வழங்கிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா புதுமைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் தடையின்றி வழங்கிட வேண்டும். என்னென்னலாம் அவங்க புதுசா கல்வித்திட்டத்துல கொண்டு வந்திருக்காங்களோ அதுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் பொருட்களும் உபகரணங்களும் வேணுமோ அது தடை இல்லாம கொடுக்கணும் அப்படின்றாங்க. தேவையெனில் பரிந்துரைக்கப்படும் புதுமைகளுக்கு இணக்கமான நிறுவன சூழலை ஏற்படுத்திட நிறுவன கட்டமைப்பை மாற்றி அமைத்திடல் வேண்டும் அப்படின்றாங்க. இதுல 4 பாயிண்ட் தான் இருக்கு. அடுத்தது அது 5th பாயிண்ட், அதை மார்க் பண்ணிக்கோங்க. புதுமையில் பங்கேற்போர் புதுமையை வெற்றியடை செய்வதற்கு தேவையான நேரத்தை செலவிடவும் முயற்சியை மேற்கொண்டிடவும் ஊக்குவிக்கப்படுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு புதுமையை கொண்டு வந்திருக்கோம்னா அதுல அவங்க வெற்றி பெறத்துக்கு கண்டிப்பா அவங்களுக்கு நேரம் கொடுக்கணும், நிறைய நேரம் அவங்க செலவிடணும். அவங்க பண்ற முயற்சிகளை நம்ம கண்டிப்பா ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிமத்தை பயன்படுத்தி ஒரு கட்டத்தில் தீர்க்கப்பட்ட செயலாக்க தடைகள் பிரிதொரு கட்டத்தில் மீண்டும் எழக்கூடும் என்பதை நாம் இங்கே குறிப்பிட வேண்டும். இந்த படிமத்தை பேஸ் பண்ணி நமக்கு இருந்த பிரச்சனையை நம்ம தீர்த்துட்டோம்னாலும் இதுக்கப்புறம் மறுபடியும் அதே பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனவே இப்படிவமானது ஒரு முறை தீர்க்கப்பட்ட சிக்கல்கள் மீண்டும் தோன்றுகின்றனவா என்பதை தீர்மானிப்பதற்கு பின்னூட்டம் அளித்திடும் மற்றும் கண்காணிப்பு செயல்படுத்துவதற்கான செயல்முறையை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிரச்சனை தீர்த்தாச்சு, அதே பிரச்சனை மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா
அத நம்ம கண்டுகொள்ளாம இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பின்னூட்டம், ஒரு ஃபீட்பேக் வந்து அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஃபீட்பேக்க வந்து அவங்க கவனிச்சுட்டே வரும்போது, அதுல மறுபடியும் அதே சிக்கல் வந்துச்சுன்னா, அத மறுபடியும் அவங்க தீர்த்துருவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.